துலாம் ராசி நண்பர்களே வணக்கம். முற்பாதி வளர்ச்சி, பிற்பாதி தளர்ச்சி. இந்த வருடம் உங்களுக்கு இப்படித்தான் அமையப் போகிறது. துலாம் ராசி நேயர்களே, புத்தாண்டுக்கு பிறக்கும்போது குருவின் பார்வை உங்கள் ராசியில் பதிகிறது. உங்கள் ராசிநாதன் சுக்கிரனுக்கு பகை கிரகமாக விளங்கும் குரு வக்ரம் பெற்று சஞ்சரிப்பதால் வளர்ச்சி அதிகரிக்கும். இந்த ஆண்டு நிகழ உள்ள ராகு கேது பெயர்ச்சியும் உங்களுக்கு நன்மை வழங்கும் விதத்தில் இருக்கிறது. அர்த்தாஷ்டம் ராகுவின் ஆதிக்கம் வரும்போது ஆரோக்கியத்தில் சிறு சிறு தொல்லைகள் ஏற்படலாம். தொழில் ஸ்தானத்தில் கேது சஞ்சரிக்கப் போவதால் தொழில் ரீதியாக எதிர்பார்த்த மாற்றங்கள் வருடத்தின் பிற்பாதியில் வந்து சேரும். புத்தாண்டின் கிரகநிலை. புத்தாண்டின் தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் புதனோடு இணைந்து புது சுக்கிர யோகத்தை உருவாக்குகிறார். அந்நேரம் வெற்றிகள் ஸ்தானபதியான குருவும் பாக்கியஸ்தானபதியான புதனும் பரிவர்த்தனை யோகம் பெற்று சஞ்சரிக்கிறார். இந்த இரண்டு விதமான யோகமும் உங்கள் எதிர்பார்ப்பை படிப்படியாக நிறைவேற்றும். சனிப்பெயர்ச்சி உங்கள் சஞ்சலத்தை தீர்க்கும் விதத்தில் அமையப் போகிறது. கவலைகள் மறையும், மதிப்பும் மரியாதையும் உயரும். பொதுவாழ்வில் உள்ளவர்களுக்கு தலைமை பதவி வந்து சேரலாம். ராகு கேது பெயர்ச்சிக்கு பிறகு உடல் நலத்தில் கவனம் தேவை. குருவின் பார்வை பலன். ஆண்டின் தொடக்கத்தில் மிதுனத்தில் சஞ்சரிக்கும் குரு உங்கள் ராசிக்கு 1, 3, 5 ஆகிய இடங்களை பார்க்கிறார். இதன் விளைவாக அந்தந்த ஸ்தானங்கள் பலப்படுகிறது. கூட்டு முயற்சியில் இருந்து விலகி தனித்து இயங்க முற்படுவீர்கள். ஆற்றல் மிக்கவர்கள் அருகில் இருந்து உங்கள் பணிகளை முடித்து கொடுப்பார். தாயின் உடல்நலம் சீராகும். புதிய உத்தியோக முயற்சிக்கு கைகூடும். பகை உணர்ச்சியோடு இருந்தவர்கள் பாசமாக மாறுவார்கள். தொழில் செய்பவர்கள் இடமாற்றம் பற்றி சிந்திப்பர். மீனம். சனி சஞ்சாரம். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி 6/3/2026 அன்று 6ஆம் இடத்திற்கு செல்கிறார். அங்கிருந்து 3, 8, 12 ஆகிய இடங்களை பார்க்கிறார். இதன் விளைவாக சகோதரருடன் இருந்த மன வருத்தம் அகலும். வழக்குகள் சாதகமாகும். மாற்று இனத்தவர் ஒத்துழைப்போடு செய்த கூட்டு முயற்சி வெற்றி தரும். சனி பார்வை அஷ்டமத்தில் பதிவதால் ஆரோக்கிய தொல்லை வந்து அலைமோதும். இருப்பினும் மாற்று மருத்துவத்தால் உடல் நலம் சீராகும். மூடிக்கிடந்த தொழிலை மீண்டும் திறந்து நடத்துவீர்கள். தொழில் ரீதியாக வழங்கிய கடனை அடைக்க வழிபிறக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வெளிநாடு செல்லும் வாய்ப்பு கிடைக்கும். சனி பார்வை 12ஆம் இடத்தில் பதிவதால் விரயங்கள் கூடுதலாகத்தான் இருக்கும். வீடு மாற்றம், இடமாற்றம், நாடு மாற்றம், வாகன மாற்றம் எதிர்பார்த்தபடி அமையும். பயணங்கள் பலன் தரும். விரயங்களால் வருமானம் பற்றாக்குறை ஏற்படலாம். பெண்களுக்கான பலன்கள். இந்த புத்தாண்டில் தொடக்கம் குருவின் பார்வையோடு அமைவதால் மகிழ்ச்சி அதிகரிக்கும். மனக்கவலை மாறும். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை பலப்படும். பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கும். வருடத்தின் பிற்பாதியில் விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாகத்தான் இருக்கும். வீடு மாற்றம், இடமாற்றம் போன்றவை உங்களை வந்தடையும். பணிபுரியும் பெண்கள் சுயதொழில் தொடங்கும் வாய்ப்பு உண்டு. குலதெய்வ வழிபாடு. இஷ்ட தெய்வ வழிபாடு குடும்ப முன்னேற்றத்திற்கு வித்திடும். கடக குரு சஞ்சாரம். 26/5/2026 அன்று குரு கடகராசிக்கு பயிற்சிக்கிறார். அவரது பார்வை 2, 4, 6 ஆகிய இடங்களில் பதிகிறது. குரு பார்க்க கோடி நன்மை என்பதுக்கேற்ப திசா புத்திகள் பலம் இருந்திருக்கும் நேரத்தில் கூட பார்க்கும் குருவால் பலன் அதிகம் கிடைக்கும். ஆனால் குரு இருப்பது 10ஆம் இடம் என்பதால் பதவி மாற்றம் வருவதை தவிர்க்க இயலாது. குருவின் பார்வை 2ஆம் இடத்தில் பதிவதால் குடும்ப முன்னேற்றம் கூடும். கடுமையான முயற்சித்தும் நடைபெறாத காரியங்கள் இப்போது துரிதமாக நடைபெறும். கொடுக்கல் வாங்கல் ஆதாயம் உண்டு. சுப செய்திகள் வந்த வண்ணம் இருக்கும். சம்பளம் உயர்வின் காரணமாக வெளிநாடு செல்ல நினைப்பவர்களுக்கு அந்த முயற்சி கைகூடும். குருவின் பார்வை 4ஆம் இடத்தில் பதிவதால் அசையா சொத்துக்கள் வாங்குவதில் ஆர்வம் அதிகரிக்கும். தாயின் உடல்நலம் சீராகும். தன்னிச்சையாக செயல்பட விரும்புவீர்கள். தெய்வம் நாட்டம் அதிகரிக்கும். வெளிநாட்டில் இருந்து அழைப்புகள் வரலாம். அதை ஏற்றுக்கொள்ளலாம் என்பதை சுய
ஜாதகத்தை ஆராய்ந்து முடிவெடுங்கள். குருவின் பார்வை 6ஆம் இடத்தில் பதிவதால் கொடுக்கல் வாங்கல்களில் இருந்த பிரச்சனை தீர வழி பிறக்கும். மாற்று கருத்துடையோர் மனம் மாறுவர். பொருளாதார நிலை சீராகும். எதிரிகள் தொல்லை குறையும். மாற்று மருத்துவத்தால் உடல் நலம் சீராகும். தொழில் கூட்டாளிகள் உங்களை விட்டு விலகினாலும் புதிய கூட்டாளிகள் வந்திணைவர். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் கை ஓங்கும். சிம்மம் குரு சஞ்சாரம் 20/10/2026 அன்று குரு சிம்ம ராசிக்கு பெயர்ச்சியாகி செல்கிறார். இந்த அதிசார பெயர்ச்சி ஆண்டு முழுவதும் இருக்கிறது. ஓகேங்களா. மேலும் 22/12/2026 அன்று சிம்மத்தில் இருக்கும் குரு வக்கரமடைகிறார். அவரது பார்வை 3, 5, 7 ஆகிய இடங்களில் பதிகிறது. லாபஸ்தானத்தில் குரு சஞ்சரிக்கும் போது லாபம் அதிகரிக்கும். தொழில் உன்னதமான முன்னேற்றம் வரும். சகோதர பாசத்தால் ஈர்ப்பார்கள். சாதிக்க நினைத்த காரியங்கள் ஒவ்வொன்றாக நடைபெறும். பூர்வ புண்ணிய ஸ்தானமும் களத்திர ஸ்தானமும் புனிதமடைவதால் ஆர்வம் காட்டாத செயலில் கூட ஆதாயம் கிடைக்கும். துன்பங்களில் இருந்து விடுதலை கிடைக்கப் போகிறது. ராகு கேது பெயர்ச்சி 2026ஆம் ஆண்டு இறுதியில் சர்ப்ப கிரகங்களான ராகு கேது பெயர்ச்சியும் நிகழவிருக்கிறது. தற்போது உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் ராகு இப்போது 4ஆம் இடத்திற்கு வருகிறார். உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் கேது 10ஆம் இடத்திற்கு செல்கிறார். 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் அர்த்த சாஷ்டம் ராகுவால் மனக்கவலை கூடும். வருடத்தின் பிற்பாதியில் வளர்ச்சியை காட்டிலும் தளர்ச்சியை அதிகரிக்கும். என்றாலும் தன்னம்பிக்கை தக்க வைத்துக் கொள்வது நல்லது. ராகுவுக்கு பரிகாரம் செய்யுங்கள். 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்க போகும் கேதுவால் தொழில் ஸ்தானம் வலுவடைகிறது. எனவே தொழில் முன்னேற்றம் தனித்து இயங்கும் ஆற்றல் எனப்படும். ஆன்மீக பயணம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும். மேலதிகாரிகளின் ஆதரவோடு மேன்மை காண்பீர்கள். நல்ல சந்தர்ப்பங்களை நழுவ விடாமல் பார்த்துக்கொள்வது புத்திசாலித்தனம். வளர்ச்சி தரும் வழிபாடு ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்கள் நண்பர்களே. இதுதான் இறுதியானது. ஆண்டு முழுவதும் நற்பலன் கிடைக்க ராகு கேதுக்களின் வழிபாடுகளை மேற்கொள்வது நல்லது. நாக கவசம் பாடி வழிபட்டால் நன்மைகள் நடைபெறும். நன்றி, வணக்கம் நண்பர்களே. அடுத்த ராசிக்கானது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். விருச்சிக ராசிக்கானது அடுத்த வீடியோவில் போடுகிறோம். நன்றி, வணக்கம்.